மந்தவழி போணுமா? மயிலாப்பூர், ராயப்பேட்டை இல்ல மாவன எங்க தாண்டா போகணும் நீ? டேய் இப்போ ஐஸ் ஹவுஸ் மணிக்கூண்டாண்ட வந்துக்கிறடா. அங்கதானே போகணும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதோ தெரியுது இல்லையா, இந்த மணிக்கூண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மணிக்கூண்டானது பல மக்களுக்கு ஒரு காலத்தில் ஒரு விடிவெள்ளியாக ஒரு வரப்பிரசாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேரால் வந்து கை கடிகாரங்கள் வாங்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் வாட்சஸோட மெக்கானிசமும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலாக இருந்ததுனால பெரிய சைஸில் இருந்ததுனால இந்த மாதிரியான ஒரு கிளாக் டவரில் ஊர் மக்கள் பொதுவாக கூடுற ஒரு இடத்துல வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மக்களும் மணி வந்து பார்த்துட்டு போகணும், அதை மணி அனுசரித்து அவங்களோட வேலைகளை வந்து பிளான் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மணிக்கூண்டுகள் வந்து அமைக்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ வந்து விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து வாட்சஸ் வந்துட்டு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்கிது. இது போக டிஜிட்டலாக வந்துருச்சு. யாருமே இப்போ வாட்சஸ் வந்துட்டு கட்டுறதில்ல. எல்லாருமே மொபைலில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து டைம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது இதோட பயன்பாடுன்றது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இதை வந்து பராமரிக்காமல் அப்படியே வச்சுருக்கிறாங்க. ஆனால் மற்ற ஊர்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாக் டவரை வந்து நல்லா பராமரித்து வச்சுருக்கிறாங்க. இந்த கிளாக் டவர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது நம்ம திருநெல்வேலியில் மார்க்கெட்லேருந்து சீவலப்பேரிக்கு போகிற ரோட்டில் வந்து இருக்குது. ஒரு காலத்தில் இந்த மணிக்கூண்டானது இந்த இடத்துக்கே ஒரு அடையாளமாக இருந்துச்சு. எனக்கு வந்து 85லேருந்து இருக்குது. ஒரு 85லேருந்துனா ஒரு 40 வருஷம் ஆகுது. எம்ஜிஆர் பீரியடில் இது வச்சது. அப்போம்லாம் கிடைக்காரமாக ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு, மணிலாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இது மாதிரி ஆகி இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. கடிகாரம்லாம் ஓடாமல் ஆகி முன்னாடி லைட் 4 லைட்டு உண்டு சுற்றி. நம்ம லைட்டு உண்டு, கடிகாரம்லாம் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் லைட்டு டைம்லாம் போயிட்டு லைட் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ மீட்ரு கீட்ரு எதுவுமே அதில் இல்லை. கரண்டே கட் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து சரி பண்ணால் இது வந்து ஒரு நினைவு தானே. அது யார் யாருனாலே மணிக்கூண்டு சாய்ந்தரம் மணிக்கூண்டுன்னா அந்த இடம்ங்கிறது தெரியும். இப்போது இந்த மணிக்கூண்டு பயன்பாட்டில் இல்லை அப்படின்னாலுமே கூட இது வந்து 80ஸ்ல இருந்தவங்களோட ஒரு மலரும் நினைவுகளை வந்து ஞாபகப்படுத்தும் விதமாக வந்து இருக்கும். இது வந்து ஒரு சொல்லப்போனால் இன்னும் கூட வந்து நம்மளுடைய வரலாற்றில் இப்படியெல்லாம் வந்து இடங்கள் வந்து இருந்துச்சு, இது மாதிரியெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த காலத்து மக்கள் அப்படின்றத நம்ம நினைவு கூறும் விதமாக இதை வந்து ஒரு சின்னமாக வந்து இதை வந்து பராமரித்து வச்சாங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு மணிக்கூண்டில் மணி பார்த்த அனுபவம் இருக்குதா? ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை மாதிரியான பதிவுகளுக்கு நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.